குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து வடகு சட்னி சிம்பிளா பண்ண போடுறோங்க. ஒன்றும் இல்லை, வடகும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நான் இது எதுக்கு பண்றேன்னா, நான் 2 நாள் சேர்த்து வச்சுப்பேன், அதுக்காக பண்றேன். வடகம் எடுத்து வச்சிருக்கேன். ப்ளஸ் மிளகா வந்து நான் எனக்கு தெரிஞ்சு 6-7 எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட போட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய வடகம் இருக்கு. நான் ஓகே காரமாக எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, ஸோ நான் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இல்லை புளி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஜென்ரலாக புளி யூஸ் பண்ண மாட்டேன், அதனால நான் தக்காளி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஐடியல் இதுன்னு பார்த்தீங்கன்னா புளியும் கருவேப்பிலையும் இதில் மிஸ்ஸிங். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ பார்ப்போம் எப்படின்னு. சட்டி சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேங்க. நான் ரொம்ப ஆயில், ரொம்ப லிமிட்டட் யூசேஜ் என்னோட குக்கிங். அதனால டேஸ்ட் இருக்குமோ இல்லையோ, ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும், அது மட்டும் உண்மை. நான் இந்த மிளகாயை இதில் போடுறேன். இதில் நல்ல ஸ்மெல் வரட்டும் மிளகா, அப்போதான் அந்த வடக சட்னியில் அதோட எசன்ஸ் ஏறும். நல்லா கலர் மாதிரி கொஞ்சம் தீர ஸ்டேஜ் வந்தால் கூட பரவாயில்ல, பட் அதோட நெடி வந்து இறங்கணும். மிளகா பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் இருக்கு, இதுல வந்து தக்காளியை போட்டுடுறேன். இதையும் போட்டுட்டு எடுத்து வச்சு கடைசியா திருப்பி எண்ணெய் விட்டு வடகு போட்டுருவாங்க. நான் பெருசா குக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் என்ன பண்றதோ அது எல்லாமே டயட் ரிலேட்டடா தாங்க இருக்கும், பட் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இது தக்காளி வந்து நல்லா ஜூஸியா மாறிடுச்சுங்க. நான் எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேங்க, ஏன்னா வடகும் வந்து இப்போ ஃப்ரை ஆகணும்ல, கொஞ்சம் வறுத்துப்போம். சின்னதாக வச்சுக்கிறேங்க, இல்லைன்னா இது ரொம்ப வறுபட்டா கசக்கும். அதனால கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு நான் இதை ஃப்ரை பண்ணுறேன். நான் வந்து கல் உப்பை தக்காளியோட சேர்த்து போட்டுட்டேங்க, ஏன்னா தண்ணி விடும், அப்படியே ஜூஸி இது கிடைக்கும்ட்டு. நீங்கள் எப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு ஜஸ்ட் பரட்டி இருக்கேங்க, கரெக்டாக சொல்லணும்னா. அவ்வளோ. முதல்ல இதில் மிளகா போட்டேங்க அரைக்கிறதுக்கு. அப்புறம் தக்காளி மிளகாய் அரைச்சி முடிச்சுட்டு கடைசியாக வடகத்தை போட்டு அரைச்சிட்டு எடுத்துட வேண்டியது. தொகையல் ரெடி. இதை வந்து இட்லிக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆப்டாக இருக்குங்க. இன்னைக்கு என்கிட்ட இட்லி ஆக்குற நிலைமையில நான் இல்லை, டயர்டாக இருக்கேன். அதனால நான் குட்டி தோசையாக அதுக்கு பதிலாக வார்த்து இதை சாப்பிட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.